ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து 3ல் வந்து வக்கரமாக இருக்காருங்க. உங்கள் முயற்சிகளில் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக வர மாதிரி விஷயங்கள் இருக்கும். மற்றபடி நடைமுறையில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 3ஆம் அதிபதியான 3ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் உச்சமாக இருக்கும்பொழுது உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருந்தாலும் பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்குங்க. 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல லாபங்கள் கொடுக்கும். அது வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. பட் பாதகாதிபதி என்னும்போது சில நேரங்களில் தொழிலில் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறோமோங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. இன்னும் ஒரு 10-15 நாளில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 4-5 நாள் தான், 4-5 நாள்லேயே வந்து பெரிய லாபங்கள், நிலபுலன்கள், சொத்துக்களாக நல்ல லாபங்கள், வண்டி வாகனம் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களும் இப்போ நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 9ல் வந்து நீச்சமாக இருக்கார். குழந்தைகளோட விஷயங்களும் சின்ன சின்ன மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள், நிறைய விரயமாற ஃபீலை கொடுத்து கொஞ்சம் மன உளைச்சல் கொடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி வந்து புதன் 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் பாரதியன் திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றம், நல்ல லாபங்களும் கொஞ்சம் அலைச்சல்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் மன உளைச்சல்கள், கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கணும், நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்க பெண்கள் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தது நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகளுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க. கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் இது சரியாக வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்காது. தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து நிறைய ரிஸ்க் எடுக்கிற மாதிரியோ, அதில் வந்து ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து பேராசைப்பட்டு எல்லாம் மாட்டிக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். மகர லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி, சந்திரன் 12ல் இருக்கும், நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் திங்கள் செவ்வாயில் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்தாங்க. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணும்போது செவ்வாய் வந்து இப்போது 4-11ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் 2-3 நாட்கள் ஒரு பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி வந்தனங்கள். ராகு வந்து 2ல் இருந்தது குருடைய சாரத்திலும் வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், லோன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதில் வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள். மகர லக்னமாக வந்து குரு தசாபுத்தி வந்தனம். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பாருன்னு போது குரு வந்து இப்போ 7ல் உச்சமாக இருக்கிறார். பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கலாம் வந்து பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் பின்னாடி பேசுவாங்க, கொஞ்சம் இடவடமாக சில பேர் இவன் இப்படி பட்டவன் அப்படி பட்டவன் கொஞ்சம் இடவடம் பேசுறதுக்கான வாய்ப்புலாம், அதை மட்டும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கிங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக வந்து சனி தசாபுத்தி, சனி வந்து 3ல் வக்கரமாக இருக்கும். உங்கள் முயற்சிகளில் கொஞ்சம் சுணங்கி கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பட் ஆனால் லாபங்களுக்கான முயற்சிகள் பெருசாக தெரியும். பட் ஆனால் முயற்சிகள் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், போஸ்ட்போன் பண்ணுவீங்க. அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தின்னு புதன் வந்து 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், பிரயாணங்கள், நல்ல லாபங்கள், அப்பானால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக வந்து கேது தசாபுத்தி. கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது
லீகல் சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரும். குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மகர லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபதி. சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 9ல் வந்து நீச்சமாக இருக்கும்பொழுது அப்பா கிட்ட மனைவியால் வந்து ஒரு அவமானப்படுறமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக ஏற்படுத்துங்க. வேலை விஷயங்களும் சரி, வெளிநாட்டில் இருக்கும்போதும் சரி, பெண்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனம். நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் செயல்களால் நமக்கு ஒரு வருத்தம் வரும். என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டோமே ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, அது 6 இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி 2ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது பேச்சில் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும், வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள், நிறைய பிரயாணம் பண்ணுறதுக்கான பிளான்லாம் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 8ல் நீச்சமாக இருக்கும்போது அம்மாவுக்கு உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். அம்மா அப்பா செயல்பாடுகள் நம்ம ஒரு மன வருத்தம் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மூத்த குழந்தைகளுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் மன காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி சந்திரன் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான, வேலையில் நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் 9ல், அது வந்து பாதகஸ்தானத்தில் சூரியன் நீச்சமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ கணவனுடைய செயல்பாடுகளால் ஒரு மன வருத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதியான புதன் 10ல் இருக்கும்போது தொழில் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கணும். ஸோ ஏதாச்சும் வந்து பெருசாக வந்து படம் போட்டு காட்டுவானுங்க. ஸோ அதை கேட்டுட்டு அப்புறம் பெருசாக போய் மாட்டிக்காமல் கொஞ்சம் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான சுக்கிரனை நீச்சமாக 8ல் இருக்கும்பொழுது அப்பா அம்மாவனால் நம்ம ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 9ல் இருக்கும்போது வேலை விஷயமாக தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் அங்கங்கே அலையிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் அதிபதியான குரு. ஸோ 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் வந்து நல்ல உச்சமான வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல அங்கீகாரம் கிடைச்சி ஒரு பெரிய லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு பெரிய பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. மற்றபடி இதுவரை பார்த்து பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலங்கள். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபதியும் சூரியன் 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கினுள்ள தேவையில்லாத மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கும்ப லக்னமாக வந்து சந்திரன் தசாபதி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுங்க, வேலையில் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதிங்க. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 9ல் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். வேலை விஷயங்களையும் சரி கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். வியாபார ரீதியான விஷயங்கள் அதீதமான அலைச்சல், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி போகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு வந்து உங்களுக்கு ராசியிலேருந்து குருடைய சாரத்தில் போகும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், புதிய ஒரு என்விரான்மெண்ட் மாறுற மாதிரி சூழ்நிலைலாம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பெரும் பணம் வேலையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக வந்து குரு தசாபதியும். குரு வந்து 2 அதிபதி உங்களுக்கு வந்து 6ல் உச்சமாக இருக்கும்போது நல்ல குடும்பத்துக்கு தேவையான பணம் வருமானங்கள்லாம் வந்து அற்புதமாக கிடைக்கிறதுக்கான, வேலையில் பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக வந்து சனி தசாபதியும். சனி 2ல் உள்ள சனி வந்து வக்கரமாக இருக்கும். கொஞ்சம் பிடிவாதமான பேச்சுக்கள் இருக்கும். ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டா எல்லாமே சிறப்பாக இருக்கும். மற்றபடி வளர்ச்சி இருக்கும்போது நல்ல வளர்ச்சி இருக்கும். மற்றபடி வந்து கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்துருங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்காருங்க. ஸோ 5, 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ அது பண்ணுறாங்க இது சொல்கிறாங்க சொல்லிட்டு ஏதாவது கடனை வாங்கி பெரிய அமௌண்ட்டாக போட்டு மாட்டிக்காமல் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, கொஞ்சம் பொறுமையாக இருந்து யோசித்து ஒவ்வொரு விஷயம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்துருங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி
உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக வந்து கேது தசாபுத்தினா கேது வந்து 7ல் இருக்காருங்க, அதுவும் சுக்கிரனுடைய சாரத்திலிருந்து அதுக்கு சுக்கிரன் வந்து 8ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. கணவன் மனைவிகளில் கொஞ்சம் வாக்குவாதங்கள், லீகல் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபுத்தினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 4 9ஆம் அதிபதி உங்களுக்கு 8ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. அப்பாவுக்கும் உங்களுக்குமே நிறைய அப்பா அம்மா குடும்பத்தாரோடும் நிறைய மனக்கசப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் வந்து நம்ம பகைமை பாராட்டம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. யாரை பார்த்தாலும் எடுத்து பேசுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு 4ல் வந்து அது 5ல் உச்சமாகறாருங்க. ஸோ 5ல் உச்சமாகும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அகலக்கால் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் வருதுங்க, பெருசாக பண்ணணும்னு நினச்சி மாட்டிக்காதீங்க. ஏன்னா அது 10க்கு 8ஆக வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்தில் தேவையில்லாத சலசலப்புகள், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குழந்தைகளால் கொஞ்சம் நம்ம வந்து வாக்குவாதங்களோ டென்ஷனோ சமாளிக்கிற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் அது நீச்சமாகி 7ல் இருக்கும்போது அது கணவன் மனைவியினுள்ள தேவையில்லாத சந்தேகங்களோ அதனால் ஒரு மன உளைச்சலோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 9ல் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுங்கிற எண்ணங்கள் கொடுக்கும். ஸோ கணவன் மனைவி ஒரு பிரயாணம் போயிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து இப்போ குருடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு பிரயாணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும். சில பேர் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் ஷிஃப்ட் ஆகலாமாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம், அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கணும் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் அதிபதி 12ல் இருக்கிறதுங்க. ஸோ 11ஆம் அதிபதி வந்து 12ல் இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி போவீங்க. ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்கள் கொடுக்குன்னா கொஞ்சம் அந்த பெரிய லாபம் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் போராடுவீங்க. பட் இருந்தாலும் வந்து அதோடைய விஷயங்கள் ரொம்ப ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்குங்க. மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்த பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி எந்திரங்கள் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 8ல் நீச்சமாக இருக்கும்போது பாசஸ் வந்து நம்மளை வந்து ரொம்ப கேவலமாக நடத்துறது, பாசஸ் வந்து நம்மளை தரக்குறைவாக பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக வந்து சந்திரன் தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திங்கள் செவ்வாயில் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வந்து கொஞ்சம் நம்மளை வந்து டென்ஷன் படுத்தும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி எந்திரங்கள் செவ்வாய் வந்து 8ல் இருக்காருங்க. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் இருக்கும். பேசும்போது கவனமாக பேசணும். வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து ஒரு சின்ன மன உளைச்சலையும் டென்ஷனையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக வந்து ராகு தசாபுத்தினா ராகு வந்து 12ல் அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிற மாதிரி விஷயங்களை கொடுக்கும். சில பேருக்கு வந்து குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மீனவ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்துடுங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் வந்து உச்சமாக இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அபரிதமாக இருக்கும். மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே வக்கரமாக இருக்கும், சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மெத்தனை போக்கு வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா 4 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணம் மேற்கொள்கிறதுக்கான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிலபுலன்கள் சம்பந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்களில் வந்து ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் தேவையில்லாத கேள்விகள், தேவையில்லாத மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் வேலை செய்கிற இடங்களில் பெண்கள்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் ஒரு மன உளைச்சலோ ஒரு டென்ஷனோ வரும், கொஞ்சம் பார்த்து நடந்துங்க.
மீன லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 8ஆம் அதிபதி வந்து 7 இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள தேவையில்லாத சந்தேகங்கள், அதனால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பற்றி ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து வாஸ்து நாள் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ வாஸ்து நாள் வந்து நம்ம பண்ணலாமா, ஸோ வாஸ்து நாளில் வந்து பூஜை போடலாமா, பூமி பூஜை போடலாமா, இப்படி வந்து நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்குறது உண்டு. ஸோ இது வந்து என்ன கிளாரிட்டினா, வாஸ்து நாள் முதல்ல வந்து ஒரு டேட்டா எடுப்போம். ஸோ வாஸ்து நாள் அன்றைக்கி பூஜை போட்டவங்களுடைய விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டாக நடந்துதா, பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா அது ஒரு சிலருக்கு தான் ஒர்க் ஆகும், அதுவும் ஃப்ளூக்கில் ஒர்க் ஆகிறது தான். அது வந்து வாஸ்து முழிச்சிருக்கிற அன்றைக்கி தான் வந்து நம்ம வந்து வீடு ரிப்பேர் பண்ணோம், வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு ஹம்பக்கான விஷயம். ஏன்னா வந்து அது வந்து சும்மா ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம்னு வச்சுப்போமே. எப்படி மூல நட்சத்திரம் பொண்ணு ஆவாதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த கதை தான் இதெல்லாம். ஓகேவா, சும்மா ஜென்ரலாக தெளிச்சு விட்டு போன ஒரு சாங்கியம் இது. ஜென்ரலாக ஒரு வாஸ்து நாள்ன்றது வந்து எப்படி இருக்குன்னா, பூமி வந்து இப்போ நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ அன்றைக்கி வந்து வாஸ்து நாளை பார்க்குறதை விட உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய அந்த நட்சத்திரத்துக்கான லக்னத்தோடைய நட்சத்திரம் இது வந்து கெடாமல் அதோடைய பட்சி நல்ல ஒரு ரீதியில் இருந்து நீங்கள் வந்து அந்த முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது வீடு வந்து அழகாக கடகடன் முடியும், ஸ்பீடாக முடியும், ரொம்ப அற்புதமாக வந்து நீங்கள் வீடை கம்ப்ளீட் பண்ண முடியும். இது வந்து நான் வந்து கண் எதிர்க்க இது நடந்த உண்மை. ஓகேங்களா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடாகூடமான நாட்களில் வந்து பில்டிங் ஆரம்பித்து பாதியிலே நின்று போய் லோன் கிடைக்காம காசு தட்டுப்பாடாகிலாம் பாதி நின்றது. இன்கம்ப்ளீட்டட் ஹவுசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து நாளில் பூஜை போட்டது நிறைய ஹவுசஸ் இதுலேயும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக வெறும் வாஸ்து நாளை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் பூஜை போகிறேன்னா அது தப்புங்க. ஸோ அதுவும் வந்து யார் பேரில் இருக்க வீடு, யார் அங்கே இருக்க போகிறாங்க, குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி, இவங்களோட 2 பேருடைய ஸ்டார், அதை வச்சு தான் வந்து நம்ம முகூர்த்தம் குறிக்கணுமே ஒழிய ஜென்ரலாக வந்து ஒரு கேலண்டரை பார்த்து முகூர்த்தம் குறிக்கிறது, கேலண்டரை பார்த்து வந்து நான் வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். இது வந்து நீங்கள் பண்ணி பார்த்து கையை சுட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஐயோ என்னடா அது. எங்கள் வீட்டிலே நடந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா, எனக்கு அன்றைக்கி வந்து நான் ரொம்ப சின்ன வயசு, ஒரு 16 வயசு இருக்குன்னு வச்சுமே. அப்போ எனக்கு ஜோதிடம் தெரியாது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா வீடு கிரகப்பிரவேசமே பண்ணிட்டோம். வீடு வந்து நாங்கள் கடக்கால் போட்டோம். இதுக்கு முன்னாடி அது பின்னாடி ஒரு குட்டி வீடு இருந்தது. அதில் ரொம்ப நல்லா இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். பெரிய வீடு கட்டிட்டு நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம். போய் அடுத்த ஆண்டே வந்து எங்கள் அம்மா இறந்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய டவுன்ஃபால்லாம் நாங்கள் சந்தித்தோம். வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் போன ஒரு விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது. ஸோ இது கற்றுக் கொடுத்த பாடம் என்னென்னா, சுப முகூர்த்த நாள் அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கேலண்டரை பார்த்து இதான் முகூர்த்த நாள்னு சொல்லி குறித்து உள்ளே போய் மாட்டிக்கிட்டது தான். அதனால் வாஸ்து நாளை மட்டும் பார்க்காதீங்க. உங்களுடைய நட்சத்திரம், ஸோ உங்களோட பிறந்த நட்சத்திரம், அதே மாதிரி உங்கள் லக்னத்துடைய நட்சத்திரம், உங்களது மனைவி, கணவன் மனைவி இருந்தீங்கன்னா மனைவியோட நட்சத்திரம், லக்ன நட்சத்திரம், இது நாளத்தையும் வச்சு ஒரு சுப முகூர்த்தம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப அற்புதமான வெற்றிகளை கொடுக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.